அதாவது இந்த வீடியோவில் வந்துட்டு என்னென்ன பார்க்க போகிறோன்னா, வயசு வந்து இவ்வளோ தான் வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு வந்து இருக்கணும். ஓகேங்களா? குரூப் 4 எக்ஸாமுக்கு டிகிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு பெல்லு எந்தெந்த டைமிங்கில் எப்படி அடிக்கும், லாங்காக அடிக்குமா, இல்லை ஒரு 2 செகண்டுக்கு அடிக்கிறது, 5 செகண்டுக்கு அடிக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து இந்த லெவலில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னும் முக்கியமாக வந்துட்டு இந்த ரிசல்ட் வந்து நாங்கள் வந்து எப்போ விட போகிறோம், ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ ஹைட் வேணும், வெயிட் வேணும், இந்த மாதிரி வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு அதை வந்து வீடியோக்குள்ளே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு மார்னிங் 30/1/2024 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து இதுவும் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எப்போயா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்து குரூப் அதாவது 2024 ஃபஸ்ட்டு வர நோட்டிஃபிகேஷனு இது தான். ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 1. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சும்மா தான் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட் ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா 30/1/2024 நோட்டிஃபிகேஷனை வந்து விட்டுட்டாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டேட் எப்போ வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நம்ம சப்மிட் பண்ணலாம் எது வரலும் அப்படின்னா February 28/2024 நைட்டு 11:59 மணி வரலும் நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இதற்கு போடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு கரெக்ஷன் அதுக்காக வந்துட்டு எப்போ வரலும் வந்துட்டு ஆன்லைன் வந்து ஓப்பனில் இருக்கும்னா 4/3/24 ஓகேங்களா? அதாவது 12:01 AM - 6/3/24 அப்போ 4, 5, 6 ஒரு 3 நாளைக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் கரெக்ஷனுக்காக வந்துட்டு ஓப்பன் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 9/6/24 ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஆவரேஜாக கால்குலேட் பண்ணோம்னா இப்போ ஃபஸ்ட் மந்த்து ஓகேங்களா? ஸோ இதில் இன்னும் ஒரு எத்தனை நாள் இருக்குது, கிட்டத்தட்ட வந்து இந்த மந்த் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, February, March, April, May கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 130 நாள் பக்கமாக வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு நான் திரும்ப வந்துட்டு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் நான் ஒரு இது கொடுக்குறேன். ஸோ கிட்டத்தட்ட 130 நாள் இருக்குது. அதை யூஸ் பண்ணிவிட்டு லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு பர்மனெண்ட் சேலரி வாங்கிறது கையில் வச்சுக்க வேண்டியது உங்களோட வேலை. ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இஃப் த கேண்டிடேட் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு அவங்க வந்து அப்படியே பண்ணிக்கலாம். இல்லைனா வந்துட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துட்டு கீழே வந்து டீட்டெயில்டாக வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்து பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ அப்படின்னா அந்த 3 நாள் ஓகேங்களா, எதுவும் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இதனால் வரல வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, விஏஓ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ இந்த மாதிரி மட்டும்தான் இருந்தது. ஸோ இந்த எக்ஸாம்லேருந்து என்னத்தை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சரு, போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு இது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் இது. ஒரு சிலதுக்கு வந்து ஹைட்டு வெயிட்டு அந்த இதெல்லாம் வந்து கம்பல்சரி இருக்குது. சில போஸ்ட் வந்துட்டு 32 வயசுலேருந்து அதாவது 18லேருந்து 37க்குள்ளே தான் வந்துட்டு அந்த போஸ்ட் வந்து எடுக்க முடியும். அதுக்கு வயசு வந்து அதிகமாக இருந்ததுனால் அந்த போஸ்ட்லாம் வந்து எடுக்க முடியாது. அந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேண்ட் ஐட்டம்ஸ் இது வந்து அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, வார்னிங் அதாவது வந்து நம்ம ஃபுல்லாக வந்துட்டு மெரிட் பேஸில் தான் வந்து போஸ்ட் வந்து எடுக்கிறாங்க, அது கன்ஃபார்மு. ஓகேங்களா? ஸோ வேறு எங்கேயும் வந்து நம்ம ஏதாவது வந்து அன்ஃபேர் பண்ணி தேவையில்லாத விஷயத்தில் வந்து ஈடுபட வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்துட்டு 32 டைப்பில் வந்துட்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளோ டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 6244 ஓகேவா. ஸோ அதில் பாருங்கள், விஏஓ 108 போஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இப்போதைக்கு இருக்குது விஏஓவில். நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு 2442 இது வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி வந்ததுனா தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் மேக்ஸிமம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட் 44 செக்யூரிட்டியில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்தந்த டிபார்ட்மெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. இது அந்த ஜுடிஷியல் மினிஸ்டீரியல் அதில் வந்துட்டு என்னென்னு சொல்லிட்டு பின்னாடி தான் தெரியும். ஸோ இதில் 10, 27, 49 அந்த மாதிரி பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் மொத்தம் இது. ஸோ டைப்பிஸ்ட்டில் பாருங்கள் 1653 இதில் ஒரு 3 ஓகேங்களா, 39 அதுமாதிரி வந்து இது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெனோ லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மேன் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒன்று.
ஸோ அந்த இபிஎஃப், சிபிஎஸ் இதற்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கேன். எதுக்கு அட்டு போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? எல்லாம் ரொம்ப வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தாக வந்து போகும். ஸோ இதில் பாருங்கள் கீழே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பில் கலெக்டர் இதுவரையும் தான் வந்து நம்ம இதுவரையிலும் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3, லேப் அசிஸ்டண்ட்டு 25, ஓகேங்களா? ஸோ ரிசப்ஷனிஸ்ட், ஓகேவா? அப்புறம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அவங்களது. ஸோ ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸு, ஃபாரஸ்ட் வாட்சரு, ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இதில் ஒன்று, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வேக்கண்ட் அது கொடுத்து மொத்தம் 6244 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வர சேலரியை விட அதிகமாக வரும். இதுவே ஃபாரஸ்ட் வாட்சரு, ஓகேவா? ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸு, ஃபாரஸ்ட் கார்டு, சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்ட்டு, பில் கலெக்டர் வராது, அந்த மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3 இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இல்லை டைப்பிஸ்ட் அவங்க வாங்குகிற சேலரியை விட இவங்களுக்குலாம் வந்து கம்மியாக தான் வரும், ஓகேங்களா? ஓகே. ஸோ அது எவ்வளோ வாங்குவாங்க இருக்கிறதுலே இந்த இதில் வந்துட்டு அதிகமாக சேலரி வாங்க போகிறது இந்த நோட்டிஃபிகேஷனில் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, ஓகேங்களா? ஸோ ஓகே அவ்வளோதான். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது வந்து எப்போவுமே வந்து தெரியும். தமிழ் 100 கொஸ்டின் இருக்கும், ஜிகே வந்துட்டு 100, அந்த 100 ஜிகே 100ல் 25 ஆப்டிடியூடு, ஓகேங்களா? ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து எடுத்துருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 40 மார்க், ஓகேங்களா? தமிழில் 100க்கு 40% வந்து வாங்கியிருந்துருக்கணும், அதுதான் வந்துட்டு மஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு யாருக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ், ஓகேங்களா? அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியமில் படித்து இங்கிலீஷ் மீடியமில் அட்டன் பண்ணால் அவங்களுக்கு மட்டும் வந்து எக்ஸம்ஷன் கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. சிலபஸ் வந்து அனெக்சர் 3, ஸோ லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் பாருங்கள் 1/7/2024, ஓகேங்களா? ஸோ 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும், 32 வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 32க்கு மேலே போயிருந்துருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கெலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு சிலதுக்கு வந்து ஏஜ் கன்செஷன் இருக்குது, ஓகேவா? ஸோ அதுவும் வந்து என்னென்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விஏஓ, ஓகேங்களா? இன்கேஸ் அவங்க வந்து SC/STயில் வந்து இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட் விட இருக்காங்கன்னா அதிகபட்சம் 42 வயசு. அதேமாதிரி எம்பிசிலையும் வந்து ஒரு சில இது போக அதிகபட்சம் 42, அதுக்கு மேலே இருக்கவங்க விஏஓ எடுக்க முடியாது, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி இந்தந்த மினிஸ்டரியல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா ஜூனியர் அசிஸ்டன்ட், இந்த போஸ்ட்டு வந்து நீங்கள் எடுக்க போகிற மாதிரி இருந்தால் இதில் கொடுத்துருக்கிறது இந்த 37 34 சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதில் பாரு மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து இந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ரிசப்ஷனிஸ்ட்டு, பில் கலெக்டர், இந்த ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இதுவரையிலுமே வந்து அவங்களுடைய இப்போ அவங்க வந்து பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம் இவங்களில் வந்து வராங்கனால் அவங்களுக்கு வந்து அதிகபட்ச வயது 34 தான் இருக்கணும், ஓகேங்களா? 34 கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா இந்த போஸ்ட்லாம் அவங்க வந்து எடுக்க முடியாது. SC, SCA, ST டிஸ்ட்ரிபியூட் விடோ இவங்களாம் வந்துட்டு இதே மாதிரி இந்த இதுக்கு வந்து 37க்கு தாண்டி இருந்ததுனால் அவங்க வந்து இந்த போஸ்ட்லாம் வந்து எடுக்க முடியாது, ஓகேங்களா? பின்னாடி இந்த கீழே கொடுத்துருக்காங்கல்ல சீரியல் நம்பர் 15லேருந்து சீரியல் நம்பர் 32 வரலும், ஓகேங்களா? 32 கிடையாது 28 வரலும் இவங்களுக்கு வந்துட்டு நோ ஏஜ் லிமிட், ஓகேங்களா? 15லேருந்து 28 வரலும் வந்துட்டு நோ ஏஜ் லிமிட்டு. அதே மாதிரி 29லேருந்து 32 வரலும் இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இவங்களாம் இருக்காங்களே அதிகபட்ச வயசு 37 தான், ஓகேங்களா? ஸோ இது வந்து யாராக இருந்தாலும் சரி. ஸோ அதற்கு மேலே தாண்டும் போது அவங்க வந்து இந்த போஸ்ட்லாம் வந்து எடுக்க முடியாது. ஸோ அவ்வளோதான், ஓகேங்களா? ஓகே, இன்னும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா? ஒரு சிலதுக்கு வந்து டிகிரி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ விஏஓக்கு வந்து SSLC தான். ஸோ மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா SSLC, ஓகேங்களா? இங்கே பாருங்கள் இந்த 2 இதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இந்த இப்போ கிட்டத்தட்ட சீரியல் நம்பர் 5லேருந்து 8 வரலும் பாருங்கள் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கெலாம் வந்துட்டு டிகிரி வேணும். இங்கே பாருங்கள் இந்த கரெக்டாக இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணி நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அப்போ இன்கேஸ் ஒருத்தர் வந்து 10th மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்களால வந்துட்டு இந்த டிகிரி இருக்க போஸ்ட்டு சூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆரம்பத்துலேயே வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கான போஸ்ட் வந்து எத்தனை இருக்குது
இப்போ இந்த ஓவரால் 1244 இருந்ததுனாலும் அதில் வந்து அவங்க வந்து ஒரு போஸ்ட் தான் எடுக்க போகிறாங்க. அது ஓகே தான். ஆனால் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி எத்தனை போஸ்ட்டு ஓகேங்களா? அது வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஓவரால் 6244 பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து பெரிய நம்பர்ஸாக தெரியும். உங்களுக்குன்னு வந்து கேட்டகரிஸ் வைஸ் பிரிக்கும்போது, அதாவது பிசி, எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கும்போது நம்பர் ஆஃப் போஸ்ட் குறையும். அதுலேயும் ஒருத்தர் வந்து 10th தான் முடிச்சிருக்காரு, எக்ஸாம் அதாவது டிகிரி முடிக்கல அப்படின்னால் அவருக்கு வந்துட்டு இந்த டிகிரி முடித்த போஸ்ட்லாம் அவர் எடுக்க முடியாது ஓகேங்களா? இன்னொன்று, இப்போ இன்கேஸ் வந்து 37 வயசை தாண்டிய ஒரு நபராக இருக்கார், டிகிரி முடிக்காதவராக இருக்கார் அப்படின்னால் அவருக்கு டிகிரி முடித்ததும் எடுக்க முடியாது, இப்போ விஏவாவது எடுக்க முடியாது. அப்போ அவருக்கு ரொம்ப நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி எக்ஸாமுக்கு வந்து நல்ல டீப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணால் தான் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து இதில் வந்து எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 74 பேஜ் கொடுத்துருக்காங்க. சிலபஸ்ஸு, ஃபோட்டோ, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்படி தான் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஹைட்டு, வெயிட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்குன்னு சொல்லும்போது எல்லோரும் ஒரு டைம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது இன்னும் நல்லது ஓகேங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்து பொறுமையாக படிச்சுட்டு கரெக்டாக டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ மினிமம் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன்னா அது வந்து எஸ்எஸ்எல்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் அதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் பாருங்கள், மெடிக்கல் அண்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓகேங்களா? இதில் பாருங்கள், இப்போ போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், இவங்களுக்குலாம் வந்துட்டு மேல் அப்படின்னா நார்மல் செஸ்ட்டு லெவல் வந்து எப்படி இருக்கணும், எக்ஸ்பான்ஷனில் எவ்வளோ இருக்கணும், ஹைட்டு எவ்வளோ இருக்கணும். மேல்னால் வந்துட்டு 163 மினிமம், செஸ்ட்டு 79 இருக்கணும். எக்ஸ்பான்ஷன்னா மூச்சு நீங்கள் உள்ளே இழுக்கும்போது 5 சென்டிமீட்டர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகணும் ஓகேங்களா? ஸோ ஃபீமேலுக்கு இவ்வளோ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரைப்ஸு ஓகேங்களா? எஸ்டி அவங்களுக்கு வந்துட்டு 150 to 145 ஹைட்டு இது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே பாருங்கள், விஷன் ரெக்யர்மெண்ட்ஸ் 6/6, நியர் இது வந்து 0.5 அந்த லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருந்ததுனா தான் இவங்க வந்து அப்போ ஒரு சிலர் வந்துட்டு இந்த போஸ்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இதெல்லாம் கேட்டகரிலாம் வந்துட்டு இருக்கணும் ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் மிஸ் ஆகுறீங்கன்னா இதுவும் வந்துட்டு உங்களால் வந்து போஸ்ட் வந்து எடுக்க முடியாது ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ அட்லாஸ்ட் கொஞ்சம் இது முடியாதுன்னு சொல்லிட்டு போகும்போது லாஸ்ட்டில் வந்துட்டு அவங்களுக்கான வேக்கன்சியை வந்துட்டு ஓவரால் வந்து குறையிற மாதிரி தெரியும் ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது எனி டவுட்ஸ் அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் 10 மணிலேருந்து ஈவினிங் வந்து 5:45 வரலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், எப்போ வந்து நாங்கள் ரிசல்ட் வந்து டென்டேட்டிவாக வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி 2025 ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது 3 மாதத்துக்கு முன்னாடி, அதிகபட்சம் 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸே தெரியாத மாதிரிலாம் வந்துட்டு ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது ஓகேங்களா? ஸோ 3 மாதத்துக்கு அதிகபட்சம் 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்தா அடையாளம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும் ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஃபோட்டோவோட ஃபார்மெட் எதில் இருக்கணும் அப்படின்னா ஜேபிஜி அந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். அதனுடைய சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தா 20 கேபிலேருந்து 50 கேபிக்கு உள்ளே இருக்கணும் ஓகேவா? அதே மாதிரியே தான் சைனும். நெக்ஸ்ட் வந்துட்டு அது ஒரு பென் ட்ரைவ்லையோ சிடி ஏதோ ஒன்றில் வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ் பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்கணும் ஓகேவா? நீங்கள் நம்ம எப்படியா இருந்தாலும் ஒட்டுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா நம்ம அந்த ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்ல, அப்போ அதனுடைய சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னா ஹைட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது டோட்டல் நம்ம கீழே பேர் எழுதி டேட்டு போடுறதோட சேர்த்து 4.5 சென்டிமீட்டர் இருக்கணும். மேலே நம்ம ஃபேஸ் தெரியறத மட்டும் 3 சென்டிமீட்டர் இருக்கணும். கீழே நம்ம அகலம் வந்து 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு கீழே இந்த இருக்க டீட்டெயில்ஸும் வந்து படிச்சுக்கோங்க ஓகேவா? நான் ஸ்பெசிஃபிக்காக இன்னும் வந்து தனித்தனியாக வந்து ஒவ்வொருத்துக்கும் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் இது எப்போவுமே வந்துட்டு இதே சேமாக தான் இருக்கும். இது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எக்ஸாமினேஷன் ஃபீ ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறோன்னா 3 டைம் வந்துட்டு ஃப்ரீ கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்க வேணாம் ஓகேங்களா? ஸோ 150 ருபீஸ் தான். ஸோ பே பண்ணி நம்ம வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம்
ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒருத்தர் புதுசாக அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்துட்டு அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பே பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸாம் ஃபீயும் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஓகே, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் ஆல்ரெடி போஸ்ட்டில் வந்து இருந்தீங்க அப்படின்னா இதை வாங்கிக்கிறது பெட்டர். ஓகே. ஸோ அப்படியே வந்து போனோம்னா இன்னும் லாஸ்ட்டில் வந்துட்டு சிலபஸ் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் அது தான் வந்து ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ஓவரால் வந்து டீட்டெயில்ஸ் வந்து இதுதான். ஸோ இன்னும் வந்துட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.